கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா யாக்கோபு 1:19. என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆமாங்க, இப்போ இருக்கும் காலத்தில் எல்லோருக்கும் முதல் வருவது கோபம்தான். ஷார்ட் டெம்பர் அதிகமாக இருக்கும். சிறிது நேரம் கழித்து யோசனை செய்வார்கள், ஐயோ நாம் தப்பு செய்து விட்டோமே, ஆத்திரப்பட்டு கத்திவிட்டோமே என்று. நாம் பிறர் பேசுவதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். முதலில் மனிதர்களுக்கு, இரண்டாவது கடவுளுடைய வார்த்தைக்கும் நாம் செவி சாய்க்க வேண்டும். அவசரப்பட்டு பேசுவதை விட பிறர் சொல்லுவதை பொறுமையாக கேட்பது உறவுகளின் மத்தியில் ஏற்படும் பல பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம் ஈஸியாக. ஆமாங்க, நீதிமொழிகள் 10:19 பாரு, சொற்களில் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். ஆம், நாம் பேசுவதை பொறுமையாய் இருக்க வேண்டும். வார்த்தையை அளந்து பேச வேண்டுங்க. நீதிமொழிகள் 17:27, அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். குளிர்ந்த மனம் உள்ளவன்னா அதாவது சாந்த குணம் உள்ளவன் என்று பொருள். கோபத்திலே அல்லது அவசரப்பட்டு பேசப்படும் வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தும். சட்டென்று கோபம் கொள்வதை தவிர்க்க வேண்டும். யாக்கோபு 1:20, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. கோபம் தேவனுடைய திட்டங்களுக்கு தடையாக இருப்பதால் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். நாம் தேவனுடைய கிருபையை நாட வேண்டும். ஏனெனில் நீதிமொழிகள் 18:21 பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் நிதானித்து பேச வேண்டும். ஞானத்தின் அடையாளம், நிதானித்து பேசுவதே ஞானத்தின் அடையாளம். சற்று யோசித்து பாருங்கள், குடும்பங்களில் சண்டையால் ஆத்திரத்துடன் அநேக சொற்களை விட்டுவிடுகின்றன. அதன் பலன் தவறான முடிவை எடுத்து விடுகின்றார்கள். ஏதோ ஒரு விதமான தற்கொலை, சூசைட் செய்து கொள்கிறார்கள். நீங்கள் பேசின சொல்லும் திரும்பி வராது, போன உயிரும் திரும்பி வராது. அதனால் கவலை தான். நீதிமொழிகள் 12:18, பட்டயத்தால் குத்துவது போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஆமாங்க, கோபம் கொண்டு வெறி கொண்டு கத்தியால் குத்தினால்தான் கொலை அல்ல. நாம் யோசிக்காமல் மற்றவர்களை தீவிரமாய் பேசும் வார்த்தை அவர்கள் இருதயத்தை புண்படுத்தும்படி பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை நரகத்துக்கு ஒப்பு கொடுக்குங்க. ஆகையால் நம் இந்நிமிடம் முதல் சிந்தித்து நம் வழிகளை மாற்றி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழுவோம். ஆமேன்.